ஓகே, வணக்கம், வந்தனம். இப்போ நம்ம பார்த்தோன்னா கோவா பேஸ டிஸ்கஸ் பண்ண போகிறோம், எப்படி அட்டாக் பண்ணியிருக்கோன்னு. ஸோ இந்த பேஸ் அடிச்சது பார்த்தீங்கன்னா கவி, அவர் நம்ம கூட இருக்காரு. ஓகே மிஸ்டர் கவி, இன்ட்ரோ ப்ளீஸ். எல்லாம் புகழும் இறைவனுக்கு. ஆச்சு 20 விசட், அப்புறம் 5 வால் பிரேக்கர். ஸோ நம்மளோட மெயின் கான்சர்ன் என்னன்னா பார்த்தோன்னா பேஸை ஸ்கவுட் பண்ணுறதுலாம். ஆமா, பேஸை ஸ்கவுட் பண்ணும்போது என்னென்ன நோட்டீஸ் பண்ணீங்க கவி, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா பார்க்கணும். அதாவது நான் பேஸை நோட்டீஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, பேஸே ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க, கவர் பண்ணி வச்சிருக்காங்க. என்னால யோசிக்க முடியல எப்படிதான் இறக்கணும், என்னதான் செய்யுதுன்னு. அதாவது நம்ம அதோட என் லீடர்கிட்ட நான் கன்சோல் பண்ணேன். அதாவது என் லீடர் இதோ பேசுறாரு, கிட்னியை கன்சோல் பண்ணாருலாம். கிட்னியை கன்சோல் பண்ண லீடர் ஒரு புது டெக்னிக்க சொன்னாரு. அதாவது கோவா 3 எலிட்னு. கோவா 3 எலிட்ல அப்படின்னா நம்ம குரூப் 3ஆ பிரிக்கிறோம்லாம். நம்ம 3ஆ பிரிக்கிறோம். இது அட்வான்ஸ் கோவா டெக்னிக். ஸோ நீங்க பிகினர்னா வேற டெக்னிக் பைக்கணும். அதேதான். ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த கொட்ட கதைலாம் இங்க பேச தேவையில்ல. நபிகள் நாயகம் ஒன்னும் சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம பார்த்தோன்னா நம்ம மெயின் கான்செப்ட் என்னன்னா, முக்காசி கோவா ஆப்ல முக்கியமா இது பண்றது இதுதான். இது கோலம் ஒரே இடத்துல இருக்கிறது. ஸோ நம்ம பார்த்தோன்னா கோலமோட கான்செப்ட் லேட்டா வீடியோ எடிட் பண்ணி நாங்கள் ஜூம் பண்ணி போகலாம். அப்புறம் பார்த்தோன்னா பேசிக்கலி அந்த கோவா ஆப்போட இது பார்த்தீங்கன்னா அந்த கோலம் முக்காவாசி டிஃபென்ஸை கவர் பண்ணலாம். ஸோ முக்காவாசி எல்லாரும் என்ன செய்வாங்க, ஒரே இடத்துல 2 கோலமும் இறக்கிடுவாங்க. ஸோ கவி நீங்க எப்படி இறக்கின்னு நம்ம இப்போ அட்டாக் பண்ணும்போது பார்ப்போம். அட்டாக் பண்ணும்போது கவி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காரு இந்த மாதிரி இறக்குனாரு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரீப்ளே பார்க்க போறோம், பார்ப்போம் எப்படி அட்டாக் பண்ணியிருக்காருன்னு. முதல்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு கோலம் இந்த மோத்தா கிட்ட இறக்கிட்டேன், அப்புறம் இன்னொன்னு கேனன் கிட்ட இறக்கிட்டேன். எல்லா டிஃபென்ஸும் கோலம் தான். ஸோ கோலம் இறக்குன பிறகு பின்னாடி நம்ம விசிட் இறக்கணும். ஏன்னா அதுக்கு முடிஞ்சது பெக்கா இருக்கும். ஸோ பெக்கா இறக்கி டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு நேரா நம்ம எய்ம் கோவாப்ல நேரா நடுவில் டவுன் ஹால் கிட்ட போறது. ஸோ இப்போ நம்ம பெக்கா பிகே இறக்கி, ஸோ அது கரெக்டா நம்ம பின்னாடி விசிட் இறக்கி அடிச்சனால பெக்காவும் விசிட் பிகேவும் நேரா உள்ளுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ கிளைன் காஸ்டர் வெளியே வருது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கவி இதான் அந்த செகண்ட் எலிட் குரூப்லாம். ஸோ எலிட் குரூப் இறக்கிட்டு ஸோ கிளைன் காஸ்டர் நேராக நம்ம ரேட் ஸ்பெல் போட்டோம். ஸோ நம்ம இந்த கிளைன் காஸ்டர் as fast as we want to clear it off லாம். இப்போ நேராக பாருங்க விசிட்லாம் டவுன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ அந்த ரைட்ல பார்த்தீங்கன்னா பெக்கா அது சைட் ஒரு சைட் புஷ் பண்ணிக்கிறீங்களா. ஸோ 3வது எலிட் குரூப் நம்ம இங்கே கீழே இறக்குறோம். ஸோ எல்லாம் இறக்கிட்டு ஸோ கவி இந்த அட்டாக்ல கொஞ்சம் லங்ஸியா நடந்துகிட்டாரு. ஒரு ஹீலிங் பாய்க்க மாட்டாரு. ஸோ நீங்க அது மாதிரி செய்யக்கூடாதுலாம். முடிஞ்ச வரைக்கும் ஹீலிங் பாய்ங்கலாம். கவி ப்ரோ கோவா நல்லா செஞ்சுட்டாரு சாதனை விட்டு, இருந்தாலும் 3 ஸ்டார் எடுத்துட்டாருலாம். ஸோ நம்ம ஸ்பீடா பண்ண போறோம். ஸோ மற்றபடி இப்போ பார்த்தீங்கன்னா முக்காசி டிஃபென்ஸ்லாம் முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் பேசிக்கலி கிளீன் அப் தான். நான் ஸ்பீட் அப் பண்றேன். மற்றபடி பாத்தீங்கன்னா பின்னாடி தசி பேசுறாரு, அவர் பேச்சு நீங்க கேட்காதீங்களா. அவர் தான் சிஓசிலேயே நம்ம லெவலை தாண்டி போயிட்டாரு. ஸோ நமக்கு தேவையில்லாம். ஓகே மக்களே, ஸோ அப்படிதான் நம்ம கோவா அட்டாக் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் இன் டியூன், வி வில் see you again. ஒரு பாகுபாடு தெரியலையே.